ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 9801. ஸோ இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருந்து ரெண்டு டிஜிட்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது 0198 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவல் நம்பர்ஸாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 98க்கு உள்ளே இருக்கிற நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ 8 × 8 வந்து 64 வருது. 9 × 9 வந்து 81 வருது. 10 × 10 100 போயிடுது. அதனால் 100 நம்ம எடுக்கக்கூடாது, 81 தான் எடுக்கணும். ஸோ அப்போது மேலே குவாஷன்ட்டில் ஒரு 9, இங்கே சைடில் ஒரு 9 போடணும். ஸோ அப்போ 9 × 9 வந்து நமக்கு 81 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா 98ஐயும் 81ஐயும் மைனஸ் பண்ணுறோம். 8 - 1 7 அண்ட் 9 - 1 8 வந்து 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ மேலே இருக்க குவாஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 × 2 வந்து 18. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸை அப்படியே இறக்கணும். இப்போ 18 கூட ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 18 கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ சேம் நம்பராக வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 18 கூட ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 போடுறேன். அப்போது 182 × 2 வந்து நமக்கு என்ன வருதுன்னா 2 2s are 4, 8 2s are 16, ரிமைனிங் 1, 1 2 is 2, 2 + 1 364. ரொம்ப கம்மியான நம்பராக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஹையாக போட்டு பார்க்குறோம். அப்போ 5 போடுறோம். 5 போடுறப்ப என்ன வேல்யூ வருது அப்படின்னா 5 5s are 25, remaining 2, 5 8s are 40, 40 + 2 42, so remaining 4, 1 × 5 5, 5 + 4 வந்து 9 வருது. ஸோ அப்போ 925 வருது. அடுத்தது 9 போட்டு பார்க்குறோம். ஸோ 9 போட்டு பார்க்குறப்போ 9 × 9 வந்து 81, 8 ரிமைனிங். ஸோ 8 × 9 வந்து 72. ஸோ ஃபைனலாக 1701 வருது. இப்போ மேலே ஒரு 9, இங்கே ஒரு 9, 189ன்னு போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0ன்னு கிடைக்கிது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9811 இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 99 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு.